நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பயணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அமரம் திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் முப்பாறை மலைவாழ் கிராமத்தில் வாழும் மக்களின் ஒருவர் அருகன் தேஜஸ் ராஜன். இவரும் மொசாட் மரியன் ஜார்ஜ் சேர்ந்து கூலிக்கு கொலை செய்து வருபவர்கள். நாயகி சர்மிளாவின் ஹைரா அப்பா லெனின் பாரதியை கொலை செய்யும் பொழுது நாயகி அதை பார்த்து விடுகிறார். எம்எல்ஏவிடம் என் அப்பாவை கொலை செய்த அந்த கொலைகாரனை என் கையால் கொல்ல வேண்டும், என்னை முப்பாறை கிராமத்திற்கு அழைத்து போக சொல்கிறார். முப்பாறை மலை கிராமத்தில் நாயகனை சந்தித்து நாயகி தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்டாரா, நாயகனிடம் நாயகியின் அப்பாவை கொலை செய்ய சொன்னது யார் என்ற உண்மையை நாயகி கண்டுபிடித்தாரா, என்ன நடந்தது என்பதுதான் கதை. களம் 2025 நடக்கும் 3 காலகட்டங்களில் ஒரு காதல் கதை. இந்த படத்தின் முக்கியமான சுவாரஸ்யமான 3 வெவ்வேறு காலகட்டங்கள், 3 வெவ்வேறு நிலப்பரப்புகள் வழியாக அதை நகர்கிறது. காதல், மனித உணர்வுகள் மற்றும் சமூக பின்னணி ஆகியவற்றை இணைத்து கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை பேசும் கதைக்களம். அடர்ந்த வனப்பகுதி, இயற்கை சூழல், செம்பரம் கடத்தல் தொடர்பான காதலுடன் ஆக்ஷன் மற்றும் சமூக பிரச்சனைகளையும் இப்படம் பேசியிருக்கிறது. படப்பிடிப்பு 40 நாள் புயலுக்கு மத்தியில் கொடைக்கானலில் அதிகாலை 4 மணியிலும் எண்ணூர் கடற்கரையிலும் படப்பிடிப்பு சிரமப்பட்டு படமாக்கியிருக்கிறார்கள். தேஜஸ் ராஜன் இப்படத்தின் கதாநாயக அறிமுகமாகிறார். இப்படத்தில் ஐரா கதாநாயகியாக நடித்துள்ளார். வித்தியாசமான வேடங்களில் நடிப்பது கைத்தேர்ந்த வித்தைக்காரர் ஜார்ஜ் மரியம். இந்த படத்தில் அவர் நன்றாக நடித்திருக்கிறார். மொசாட் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து கிளைமாக்ஸ் காட்சியில் கண்கலங்க வைத்து விடுகிறார். சாய் தீனா விஜய் என்ற கதாபாத்திரத்தில் செம்மரம் கடத்துவது, கூலிக்கு ஆள் வைத்து கொலை செய்வது போன்ற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார். நாகி நீடு எம்எல்ஏவாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நண்பனையே கொலை செய்து நண்பன் மகளை தன் மகனார் பாலியல் இச்சைக்கு உட்படுத்தப்படும் கொடூரமான வேடத்தை வில்லனாக சிறப்பாக நடித்திருக்கிறார். ஹரிஷ் பெராடி சால்வா என்ற கதாபாத்திரத்தில் முன்னாள் ஐபிஎஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். கல்கி இந்த படத்தில் காமெடி சிறப்பான கலகலப்பான படத்தில் கலக்கியிருக்கிறார். சுரேஷ் மேனன் பத்திரிகையாளர் லெனின் பாரதியாக ஒரு சில காட்சிகள் வந்தாலும் உயிரோட்டமான நடிப்பு கொடுத்திருக்கிறார். மற்றும் இந்த படத்தில் 330க்கும் மேற்பட்ட நடிகர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் திரு அருள் கிருஷ்ணன். இசை மிக்கி ஜே மேயர் பிரபல தெலுங்கு இசையமைப்பாளர். இப்படத்திற்கு இசையமைத்திருப்பது கூடுதல் கவனம் பெறும் விஷயம். காதல், இயற்கை, ஆக்ஷன், உணர்ச்சி என்று பல அடுக்குகள் இருப்பதால் இப்படத்தில் பின்னணி இசை மிக முக்கியமானதாக அமைகிறது. படத்தோடு பயணிக்கும் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு அனுமார் பலம் சேர்த்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.